வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உச்ச நீதிமன்ற ஆணை உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மாவட்ட நெடுஞ்சாலை பாதுகாப்பு பணி குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை வகித்தார். அரசு துறைகளை சேர்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் வேகநாள்கள் பழுதாகி நிற்கும் வாகனங்களை அகற்றுவதற்காக வகுக்கப்பட்டுள்ள நிலையான செயல்முறை வழிகாட்டுதலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்த வேண்டும். விபத்து ஏற்படும் அபாய பகுதிகளை அடையாளம் கண்டு மறுபடியும் அங்கு விபத்து ஏற்பட வண்ணம் பணிகளை மேம்படுத்த வேண்டும். சாலை பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை அகற்ற வேண்டும். தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கும் மதுபான கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள சாலையோர உணவு கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜா அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகின்றார். அவரது மனைவி ரமணி நேற்றிரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். கடையை மூடிவிட்டு வீடு திரும்பிய ராஜா வீட்டின் பின்புறத்தில் வாயில் துணி திணிக்கப்பட்ட நிலையில் ரமணி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சம்பவத்தில் ரமணி அணிந்திருந்த தாலி, செயின், கம்மல் உள்ளிட்ட சுமார் 6 சவர நகைகள் மாயமாகியிருந்தது. தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலை மற்றும் கொள்ளை நடத்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலையாளியை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் இன்று மாணவர்கள் பள்ளி கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். புதுவையில் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை நாவலர் பள்ளி முன்பு மாணவர்கள் திரண்டனர். அந்த பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் பறை அடித்து ஹிந்தி பாடல்களை பாடி நடத்தினர். இதுபோல டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக CITU சார்பில் காமராஜர் சிலை அருகே மாநில தலைவர் சீனிவாசன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன், மூத்த தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மேலும் அண்ணா சிலை அருகே சட்ட கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், டெல்லி போராட்டத்தில் மாணவர்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் காலப்பட்டு தொகுதி MLA அலுவலகம் உள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் செந்தில் என்கிற ரமேஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் முன்னாள் MLA கல்யாணசுந்தரம் அந்த அலுவலகத்தை விளையாட்டு அலுவலகமாக பயன்படுத்தி வருவதாகவும், மேலும் தனது பொருட்கள் இருப்பதாகவும் அதனை எடுத்துக்கொள்ள கால அவகாசம் கொடுக்க வேண்டுமென பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். கால அவகாசம் முடிந்து அவர் பொருட்களை எடுத்துக் கொள்ளாமல் MLA அலுவலகத்தை பூட்டியே வைத்திருந்தார். இது தொடர்பாக ரமேஷ் MLA, இளநிலை பொறியாளர் லோகநாதன் ஆகியோர் லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாலமுருகனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கல்யாணசுந்தரம் தரப்பினர் பூட்டியிருந்த பூட்டை அகற்றி செந்தில் MLAவிடம் அலுவலகம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த மணமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதை தடுப்பு பிரிவு மற்றும் கரையாம்புத்தூர் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மணமேடு சாராய கடை அருகில் உள்ள பெட்டி கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது மணமேட்டை சேர்ந்த செழியன், ரவிக்குமார் ஆகியோர் பெட்டி கடைகளில் சோதனையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததும், இவர்கள் வீடுகளில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணைகள் இவர்களுக்கு கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சப்ளை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 110 கிலோ ஹான்ஸ், குலிப், விமல் பாக்கு, இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 1 லட்சம் ஆகும். மேலும் ரொக்க பணம் ரூபாய் 11,000, 4 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி
பின்னர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவனர் ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவை வரை கண்டன ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரசு துறைகளில் ஊழல், நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆட்சி நிலவுவதாக குற்றம் சாட்டிய இயக்கத்தினர் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் நடைபெறும் முறைகேடுகள், ஏழை மக்களுக்கு தரமற்ற மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது, ஒரே அதிகாரிகள் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இதுவரை மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்படாததே ஊழலுக்கு வழிவகுப்பதாக கூறியவர்கள் உடனடியாக தகவல் ஆணையத்தை அமைக்கவும், உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்களுக்கான நலத்திட்டங்கள் முறையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையல் கூலி வழங்கப்பட்டதுடன் வில்லியனூர் இமாக்ரேட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்களான ரெயின்கோட்டுகள் மற்றும் சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினர். அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசியவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிப் பொருட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வியை நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் குறைவான மின் அழுத்தம் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நாட்களாக சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையின் பேரில் ரூபாய் 21,79,212 மதிப்பீட்டில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அரியூர் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் நிறுவப்பட்டது. புதிய மின்மாற்றியை மங்களம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை வகித்து இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் முகமது இஸ்மாயில், மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாநில பிரதிநிதி கண்ணபுரான், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்கும் நோக்கில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. ஆலக்கரை வீதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 14,50,000 மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜையை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதி முழுவதும் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த பணிகளையும் எம்எல்ஏ சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ரூபாய் 14.50 லட்சம் மதிப்பிலான ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நிறைவடைந்தவுடன் மதகடிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மேம்படும் என்றும், ரூபாய் 4 கோடி மதிப்பிலான சாலை பணிகள் நிறைவடைந்த பின் திருபுவனை தொகுதியில் சாலை வசதிகள் மேலும் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட சேந்தநத்தம் கிராமத்தில் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள், ஊக்க பரிசுகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி ஊர் பஞ்சாயத்தர் மற்றும் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் மக்கள் நல சமூக சேவகர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அண்ணாமலை படைப்பாளன் பயிற்சி பட்டறை இயக்குனர் ஆறு செல்வன், நாகமணி, பாஸ்டர்
புதுவை கலைஞன் ஷெரீப், கிரீன் மேக்கர் முகேஷ், தண்டபாணி சிவகுமார், நடிகர் கிருஷ்ணா, இயக்குனர் புவியரசன், இளங்கோவன், ஜெயசீலன், ராஜீவ்காந்தி, பச்சையப்பன், விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து ஏழுமலை இயக்கி நடித்த சமூக விழிப்புணர்வு குறும்படங்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக திரையிடப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவில் கிராம மக்கள் VP ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர் பந்தல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிம்ம வாகனம், ரிஷப வாகனத்தில் அம்மன் வீதியுலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று செடல் வைபவமும் ரத உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கோவில் வாசலில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சட்டமன்ற முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனி ராஜா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர்கள் கங்காதரன், வெங்கடேசன், கார்த்திகேயன் மற்றும் விழா குழுவினர் தண்டாயுதபாணி, மனோகரன், ரவி, சௌரிராஜன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பொதுமக்கள், நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். செடல் உற்சவத்தில் சங்கீத பூஷணம், பொன் சண்முகத்தின் நாதஸ்வர கச்சேரியும் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் ஆண்டியர்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேவஸ்தானம் 3ஆம் ஆண்டு உற்சவம் மிக உற்சாகமாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டி அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காளைகள் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று தண்ணீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கரகத்துடன் பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கூழ்குடம் எடுத்து வந்து படையிலிட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்டு குடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நேற்று இரவு விராட பருவம், மாடு விரட்டல், தபசு உற்சவம், கும்பசதம் படையல், அக்னி சட்டி பவனி மற்றும் முத்து பள்ளக்கள், சுவாமி திரு வீதியுலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் வன்னியர் சமூகத்தினர் உள்ளிட்ட உபயதாரர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். பிரம்மோற்சவ விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தான நிர்வாகம், கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரிக்குப்பம் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி நடைபெறவுள்ள செடல் உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது சொந்த செலவில் செடல் தரிக்கும் பக்தர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வரும் நாட்களில் நடைபெறவுள்ள செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.